கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக உங்களுக்கு நிறைய காம்போ ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி நம்மளோட இந்தியாவை விட அதிகமா வந்துட்டு ஃபாரினுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு சின்னதுல இருந்து பெருசு வரை இருக்குது. இது ரசம் வைக்கிறதுல இருந்து சாப்பாடு செய்யற வரை எல்லாமே இருக்கு. அதனால உங்களுக்கு அடி பிடிக்காது. எல்லாமே குக் அண்ட் சர்வ். நீங்க வந்துட்டு அதவே குக்கும் பண்ணிக்கலாம், சர்வும் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்டவ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிரேவி பாட் நல்லா அகலமா இருக்கும். லைக் இப்ப கடாயில இருந்து, ஸ்கில்லட்ஸ்ல இருந்து, பேன்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டீப் கடாய், பிரியாணி பாட்ஸ்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல வெரைட்டிஸ் இருக்கு. இது 12 லிட்டர் கெப்பாசிட்டி. உங்களுக்கு இந்த பிரியாணி பாத்திரத்திலயுமே நாங்க எம்ஆர்பில இருந்து 20% ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த நியூ இயர்க்காக. நல்லா டீப் கடாய் சைஸ் வரையா இருக்கு. இப்ப இந்த சைஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இந்த சைஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், அதை விட சின்ன சைஸ் ஓகே இந்த சைஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். 304 கிரேடு அலுமினியம் மேக்னெட்டிக் ஸ்டீல்னு சொல்லுவோம். அந்த 3 லேயர் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அடி பிடிக்காம வரும். இது எல்லாமே வந்து நல்ல லைஃப் டைம் கேரண்டி தான். மினி இட்லியும் செய்யலாம், பெரிய இட்லியும் செய்யலாம், தட்டு இட்லியும் செய்யலாம், அதே மாதிரி இடியாப்பம் அவிக்கிறதும் செஞ்சுக்கலாம். மல்டி பர்பஸ் ஆல் இன் ஒன் இட்லி பாட் 1999 ரூபாய்க்கு இந்த 4 செட்டுமே வந்துரும். வீட்டுக்கு கல்யாணம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கிஃப்ட் கொடுக்கறவங்க நிறைய பேர் எடுக்கிறாங்க. கேக் பண்றவங்க இல்ல இந்த குலோப் ஜாம் போடுறவங்க அதுக்கெல்லாம் வந்து இது நல்லா மாவு, சப்பாத்தி மாவு பிசைறதுக்கெல்லாம் இது நல்லா நல்லா யூஸ் ஆகும். இது ரெண்டும் சேர்த்து சாப்பாடு வச்சுக்கலாம். எல்லாமே மல்டி பர்பஸ் தான். கிளாஸ் லிட்டோட வந்துரும். இதுவுமே வந்துட்டு ட்ரை ப்ளை தான். ரசம் தாளிக்கிறதுக்கு, நூடுல்ஸ் செய்யறது, ஃப்ரைட் ரைஸ் செய்யறது, இதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்கில்லட். எப்போதுமே ட்ரெஸ்ஸுன்னு போட்டு நம்மளோட கோயம்புத்தூர்ல சுற்றி வந்து ரொம்ப டயர்ட் ஆயாச்சு. எந்த அளவு ட்ரெஸ்க்கு வந்துட்டு எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே போல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயமும் இருக்குது. அதுதான் வந்துட்டு குக்கிங் வெசல்ஸ் அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குக்வேர் ஐட்டம்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த குக்வேர் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, வணக்கம் மக்களே, வெல்கம் டு டாக்கிங் பென்குயின் சேனல். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் கணபதியில் அதே மாதிரி விலாங்குறிச்சி ரோட்ல இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி என்டர்பிரைசஸ் வந்திருக்கோம். என்னோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இது வந்து ஒரு பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரி. இது வந்துட்டு ஒரு யூனிட்ல நம்ம இப்போ இருக்கோம், மேனுஃபேக்சரிங் யூனிட். இங்க வந்துட்டு உங்களுக்கு ஆல் கைண்ட் ஆஃப் குக்வேர், ட்ரெண்டிங் குக்வேர்ஸ் அண்ட் ட்ரெண்டிங் வந்துட்டு ரேக்ஸ்ல இருந்து ஸ்டவ்ஸ்ல இருந்து நிறையவே பண்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய காம்போ ஆஃபர். அதாவது இந்த உங்களுக்கு தீபாவளியிலே இருக்கு, இன்னும் நான் அதை தாண்டவே இல்லை. பொங்கலுக்காகவும் அதே மாதிரி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக உங்களுக்கு நிறைய காம்போ ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, அது எல்லாமே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல்ல வந்துட்டு ஸ்ரீவாரி நம்ம கவர் பண்றோம். சொல்லுங்க, என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க இங்க தயாரிக்கிறீங்க, பிரைசிங் எப்படி வரும்ன்றதெல்லாம் சொல்லுங்க. நாங்க வந்து ட்ரைப்ளே ஐட்டம் எல்லாமே தயாரிக்கிறோம். அது இல்லாம காஸ்டிங், இரும்பு எல்லாமே, கிச்சனுக்கு உண்டான எல்லாமே தயாரிக்கிறோம். ரேக் எல்லாமே தயாரிக்கிறோம். உங்களுக்கு கடைகளை விட நம்ம கிட்ட கண்டிப்பா கம்மியா தான் வரும். ஏன்னா மேனுஃபேக்சரர்ஸ் அப்படினாலே நமக்கு கம்மியா தான் வரும் இல்லையா? வரும். நாங்க எக்ஸ்போர்ட் பண்றதுனால அந்த குவாலிட்டி வந்து நாங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்றீங்க. ஏன்னா இப்போ நீங்க எல்லா கண்ட்ரீஸ்க்கு வேற எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொன்னீங்க. இவங்க ஆக்சுவலி நம்மளோட இந்தியாவை விட அதிகமா வந்துட்டு ஃபாரினுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா அங்கிருந்து அவ்வளவு என்கொயரிஸ் இவங்களுக்கு இருக்கு. நீங்க இப்போ ஒரு கடை வைக்க போறீங்க அப்படின்னா, இல்லைன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிசினஸ் எடுக்க போறீங்க அப்படின்னாலும் தாராளமா நீங்க இவங்க கிட்ட வாங்கலாம். ஏன்னா மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து இப்ப வெசல்ஸ்மே நல்ல மூவிங்ல தான் இருக்கு இல்லையா? நீங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு மார்ஜின் வச்சு கடையில கொடுக்குற அதே பர்சன்டேஜ் வச்சு நீங்க சேல் பண்ணலாம் வீட்ல இருந்தே. அதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுவீங்களா? சப்போர்ட் பண்ணுவோம். பண்றீங்க. ஓகே, இப்போ நம்ம காம்போஸ் வந்துட்டு நிறையவே கொடுத்துருக்கீங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற காம்போ என்ன? எல்லாரும் விரும்புறது இந்த டோப் செட் தான். ஓகே, உங்களுக்கு சின்னதுல இருந்து பெருசு வரை இருக்குது. ஓகே, ஒரு இது ரசம் வைக்கிறதுல இருந்து சாப்பாடு செய்யற வரை எல்லாமே இருக்கு. குக் அண்ட் சர்வ் தான் இது. குக் அண்ட் சர்வ் தான் எல்லாமே. இது எல்லாமே ட்ரைப்ளே 2.5 mm திக்னஸ். அதனால உங்களுக்கு அடி பிடிக்காது. இப்போ நம்ம காட்ட போற எல்லாமே வந்துட்டு 2.5 mm திக்னஸ், எல்லாமே ட்ரைப்ளை ஐட்டம்ஸ் தான். எல்லாமே குக் அண்ட் சர்வ். நீங்க வந்துட்டு அதவே குக்கும் பண்ணிக்கலாம், சர்வும் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்டவ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த 6 பீஸ் காம்போ இது வந்து வித் லிட்டோட வந்துரும். அதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா செம்ம வெயிட்டா இருக்கும். அண்ட் இதோட பிரைஸ் வந்து 7000 ரூபாய் வர்த் உள்ளது. இப்போ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வெறும் 5999க்கு இந்த காம்போ கொடுக்க போறாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா இது எல்லாமே தனித்தனியா நம்மளோட பாலமீனா விஜே அண்ட் வந்து டாக்கிங் பென்குயின் அபிஷியல்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இந்த வீடியோஸ் எல்லாமே தனித்தனியா ரீல்ஸா போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க பார்க்கலன்னா பாத்துக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் காம்போ. செகண்டா காட்டுறது இது என்னங்கம்மா? இது வந்து கிரேவி பாட். ஓகே, நல்லா அகலமா இருக்கும். உங்களுக்கு கிரேவி செய்யறதுக்கு நம்மளுக்கு சர்விங் பவுலாவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு 4 பீஸ் இருக்கும். இது ட்ரை ப்ளே தான். நம்ம டிஷ் வாஷர்லயே வச்சுக்கலாம், நம்ம ஸ்டவ்லயும் வச்சுக்கலாம். ஓகே 18 இன்ச்சஸ்ல இருந்து 24 இன்ச்சஸ் வரைக்கும் வருது இது. ஓகேங்களா? சோ இது பாருங்க எவ்வளவு கனமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபினிஷிங் வந்துட்டு சூப்பரா இருக்கும். இதோட வர்த் வந்துட்டு 6500 ரூபாய் வருது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு வெறும் 4999 ரூபாய்க்கு இந்த காம்போ கொடுக்க போறாங்க. ஓகே இது எல்லாமே வித் லிட்டோட நாங்க வந்துட்டு உங்களுக்கு செட்டாவே வச்சு காமிச்சிருக்கோம். இப்போ இது கொடுக்குற செகண்ட் காம்போ. இல்ல எனக்கு இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும் வேணும்னாலும் நீங்க வாங்கலாம். முதல்ல வந்து அவங்க அப்படிதான் தனித்தனியா தான் கொடுப்பாங்க. நாம இப்ப வீடியோ அப்படின்றதுக்காக உங்களுக்கு காம்போவாவே நாம கேட்டிருக்கோம். அதனால அவங்க காம்போவா போட்டிருக்காங்க. இப்படி நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் சேவ் பண்ணலாம் கடையில வாங்குறதை விட. அதே மாதிரி குவாலிட்டியாவும் வாங்கிக்கலாம். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்துட்டு உங்களுக்கு 5 லிட்டர், இது 5 லிட்டர் இல்லைங்களா? 5 லிட்டர், இது 2 லிட்டர் வரும். இப்போ இது வந்துட்டு ஒரு காம்போவா போட்டிருக்கோம். அண்ட் இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பிரியாணி பாட், இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரேவி பாட், இது ரெண்டும் சேர்த்து இது நீங்க குக்கர் ஏதாவது சாப்பாடு வச்சுக்கலாம். எல்லாமே மல்டி பர்பஸ் தான். இப்போ இந்த ரெண்டு காம்போ வந்துட்டு 3500 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இது வந்துட்டு உங்களுக்கு 5000 வர்த் உள்ளது. இந்த ரெண்டு மட்டும் 3500 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. கிளாஸ் லிட்டோட வந்துரும். இதுவுமே வந்துட்டு ட்ரை ப்ளை தான். இப்போ இது என்ன சைஸ் வருது? இது வந்து 5 லிட்டர். குக்கர் மாதிரி பிரியாணி பாத்திரத்திலேயே கொஞ்சம் யூனிக்கா இப்போ எல்லாரும் இது விரும்புறதுனால இதுவும் வந்து குக் அண்ட் சர்வ் தான். குக் அண்ட் சர்வ் தான். ஓகே. சோ அது போக வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆம்லெட் போடுற மாதிரியோ இல்லனா வந்து தாளிப்புக்கு ரசம் தாளிக்கிறதுக்கு இல்லனா இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் செய்யறது, ஃப்ரைட் ரைஸ் செய்யறது, இதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்கில்லெட்ஸ், இதுக்கு எல்லாமே சிலிகான் இது ஹேண்டில் கொடுத்திருக்காங்க. சூடு பிடிக்காம இருக்கிறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகும். ஓகே. சோ இதுல வந்து இப்போ நம்ம ஒரு பீஸ் காட்றோம் அப்படினா அதுல சைஸ் வாரியா இருக்கு. நீங்க எக்ஸ்ட்ரீம் சைஸ் வரைக்கும் வேணும்னாலுமே இப்ப நிறைய பேர் வந்து இந்த ஹோட்டல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஹோட்டல்ஸ்க்கு இல்லனா வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல செய்யறதுக்கு தேவையான சைஸஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு. நாம காட்டுறது சின்ன சைஸ்ல இருந்து இங்க இருக்குன்னு காட்டுறீங்க பாருங்க. இங்க இருக்கிற எல்லா மாடல்ஸ்மே லைக் இப்ப கடாயில இருந்து ஸ்கில்லட்ஸ்ல இருந்து பேன்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டீப் கடாய், அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு இட்லி பாட்லயே பல வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இது போக காஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸும் பண்றாங்க. நான் அது சும்மா அப்படியே உங்களுக்கு ரஃபா சொல்லிடுறேன். ஆமா இது வந்துட்டு டாஸ்லா. ஆமா இது டாஸ்லா. இது அப்படியே ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு கல்யாணம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். gift குடுக்கறவங்க நிறைய பேர் எடுக்கறாங்க. இது தூக்கிறதுக்கு 2 பேர் வேணும்ல? அப்படி இருந்தாதான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காம நல்லா இருக்கும். அதான் எனக்கு தூக்க முடியல, சிங்கிளா தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட். ஆமா. இதுல மொத்தம் வந்துட்டு 7 பீஸ் வருது இல்லைங்களா? 18 இன்ச்ல இருந்து 30 இன்ச் வரைக்கும் இதை கொடுத்திருக்காங்க. இது நம்ம வித் லிட்டா வித்தவுட் லிட்டா? இது வித்தவுட் லிட் தான். ஓகே. சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 14000 ரூபாய் வர்த் உள்ளதா இப்ப வெறும் 7900 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க. ஓகே. அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் வாங்கலாம். லைக் இப்ப இந்த மாதிரிலாம் வெறும் 650 ரூபாங்களா? 650 ரூபாயில இருந்து சிங்கிள் பீசஸ் இருக்கு. இதுல நீங்க வந்துட்டு ஸ்டோரேஜ்க்கு வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஏதாவது மாவு பிசைறோம் இல்லனா காய் கட் பண்ணி மேல அந்த ஒரு பேப்பர் மாதிரி போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்கு வச்சுக்கலாம். இப்போ கேக் பண்றதுக்கு இந்த பவுல் ரொம்ப யூஸ் ஆகும். கேக் பண்றவங்க இல்ல இந்த குலோப் ஜாம் போடுறவங்க அதுக்கெல்லாம் வந்து இது நல்லா சப்பாத்தி மாவு பிசைறதுக்கெல்லாம் இது நல்லா யூஸ் ஆகும். இந்த சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஆனா நம்ம வந்து காம்போவா சொல்லியிருக்கோம். காம்போவா வாங்குனீங்கன்னா எப்பயாவது ஒரு டைம் தான் காம்போ போடுவாங்க மேனுஃபேக்சரர்ஸ். பட் இப்போ வந்து உங்களுக்கு சிங்கிளாவும் அவைலபிள். அதோட பிரைஸ் வேணும்னா நீங்க கேட்டுக்கோங்க. ஓகே. அண்ட் பிரியாணி பட் அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு நியூ இயர் ஒரு கிறிஸ்மஸ்னா பிரியாணி இல்லாத கிறிஸ்மஸையோ பிரியாணி இல்லாத நியூ இயரோ நம்ம வந்துட்டு திங்க் பண்ணவே முடியாது. நீங்க வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாலும் சரி இல்லைன்னா சிக்கன் பிரியாணி செஞ்சாலும் சரி, பிரியாணி பாட்ஸ்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல வெரைட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி சைஸ் வந்து என்ன சைஸ்ல இருக்கு? 18ல இருந்து ஆரம்பிக்கும். 18ங்கிறது ஒரு குழம்பு வச்சுக்கலாம். 28 இருக்குது நம்ம கிட்ட. இது வந்து 4 கிலோ பண்ணிக்கலாம். இது 12 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு. இந்த பிரியாணி பாத்திரத்துலயுமே நாங்க எம்ஆர்பில இருந்து 20% ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த நியூ இயர்க்காக. அது இந்த 1ஆம் தேதி வரை மட்டும்தான் ஸ்டாக் இருக்கிற வரை 1ஆம் தேதி வரை நாங்க வந்து 20% ஆஃபர் எம்ஆர்பில இருந்து நாங்க என்ன தயாரிக்கிறோமோ அதுல இருந்து 20% ஆஃபரா கொடுக்குறோம். ஆல்ரெடி வந்து விலை கம்மி தான். இப்போ நம்ம எல்லாமே வந்துட்டு பிரைசிங் கம்மியா தான் சொல்லியிருக்கோம்ல. ஓகே. ஸோ அதுல உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து 1 கிலோல இருந்து நீங்க 10 கிலோ செய்யணும்னாலும் சரி, எவ்வளவு கிலோ வேணும்னாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியா இருக்கு. இப்போ இதுல ஒரு காம்போ கூட போட்டிருந்தோம். எவ்வளவு 26 சென்டிமீட்டர் பிரியாணி பாத்திரம் 2 கிலோ பண்ணலாம். 8 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. அது கூட 26 சென்டிமீட்டர் நம்ம கடாய் கொடுத்தோம். ரெண்டுக்குமே காமன் லிட்டா வச்சு கொடுத்தோம். அதுதான் நீங்க காம்போவா
காம்போவா ஓகே. ஸோ இப்போ அதோட காம்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி பாட் ஆமா அது வந்துட்டு வெறும் 5999க்கு காம்போவா இந்த பிரியாணி பாட்டும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கடாய் வரும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? 26 சென்டிமீட்டர் இந்த கடாய். இதுல நீங்க நல்லா பெரிய கடாய் ஹெவியா இருக்குலாம் நல்லா இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ரிவிட் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும், போகவே போகாது. எல்லாமே இந்த ஹேண்டில் ஆடுறது அந்த மாதிரி மிஸ்டேக் எதுவுமே வராது. எல்லாமே 2.5 திக்னஸ். இது ரெண்டும் சேர்த்து இந்த ரெண்டு காம்போவும் சேர்த்து 5999க்கு எடுத்துக்கலாம். பிரியாணி பாட் பார்த்தாச்சு. பிரியாணி கூட வந்துட்டு கிரேவி வைக்கணும் இல்லைன்னா குழம்பு வைக்கணும்ல, அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன கடாயில இருந்து பெரிய கடாய், டீப் கடாய் இதெல்லாமே ஓகேவா. இதோட ஃபினிஷிங் மட்டும் பாருங்க எவ்வளோ நல்லா ஃபினிஷ் பண்ணிருக்காங்கன்னு. அதே மாதிரி அந்த ஹேண்டில் கூட உங்களுக்கு அது கிரிப் நல்லா இருக்கும். மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம ஷாப்ஸ்ல நான் ஒரு 2-3 வாங்கினேங்க. இந்த இடத்துல வந்து அப்படியே லூஸ் ஆகி கடன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு. இப்படிதான் நம்ம தூக்குற மாதிரி இருக்கு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டோட வருமாங்க. இது வந்துட்டு வித் லிட்டோடயும் வரும். நல்லா டீப் கடாய் உங்களுக்கு சைஸ் வரையா இருக்கு. இப்போ இந்த சைஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இந்த சைஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், அதை விட சின்ன சைஸ் ஓகே இந்த சைஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே வித் லிட்டோட வரும். இதெல்லாம் என்ன மாதிரி பிரைசிங்ல கொடுக்குறோம்? கடாயிலேயே வந்து 2 வெரைட்டி இருக்குது. ஒவ்வொருத்தவங்க வந்து எங்களுக்கு ஃபிளாட்டா வேணும்பாங்க, ஒவ்வொருத்தங்க எங்களுக்கு வந்து டீப்பா வேணும், எண்ணெய் தெறிக்க கூடாது அப்படிம்பாங்க. டீப் கடாய்ங்கிறது இந்த சைஸ் இது எல்லாமே வரும். இதுக்கு எல்லாம் வித் லிட்டோட வந்துடும். 18ல இருந்து நம்ம கிட்ட 34 சென்டிமீட்டர் வரை இருக்குது. 18 ஸ்டார்டிங் பிரைஸே உங்களுக்கு 999ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து உங்களுக்கு இதுல எல்லாம் ஒரு பீஸ் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுக்கும். ஓகே ஓகே. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும். இது எல்லாமே ஆஃபர் தான். நான் சொன்ன மாதிரி நியூ இயர்க்காக நாங்கள் மேனுஃபேக்சரிங் எல்லாம் ஆஃபரோட கொடுத்துருக்குறோம். அவங்க எங்க வாட்ஸ்அப் பண்ணினாங்கன்னா மேக்ஸிமம் ஃபோன் கால் பண்றதை விட எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கால் பண்ணா எல்லாரும் கால் பண்ணுவாங்க. ஏன்னா நான் கூப்பிட்டே அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க. 4 நாளா கூப்பிட எடுக்க மாட்டேன்றாங்க. ஃபோன் வந்துட்டே இருக்கு, நாங்க அவாய்ட் பண்ணவும் முடியாது. அதனால நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டீங்கன்னா நாங்க அது உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இது வந்து பால் பாத்திரம் இல்லையா? ஆமா, சாஸ் பேன் சொல்லுவோம். சாஸ் பேன் பால் காய்ச்சறதுக்கு மல்டி பர்பஸ் தான் இதுவுமே. சோ இதுலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ப்ளை நீங்க இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்டவ்லயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பியூர் எஸ்எஸ் இல்லைங்களாங்கம்மா? பியூர் எஸ்எஸ். இதுல வந்துட்டு சைஸ் இருக்கு. ஆமா, இது ஆக்சுவலா ட்ரை ப்ளைங்கிறது 3 லேயர். அதாவது 304 கிரேடு அலுமினியம் மேக்னெட்டிக் ஸ்டீல்னு சொல்லுவோம். அந்த 3 லேயர் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அடி பிடிக்காம வரும். இது எல்லாமே வந்து நல்லா லைஃப் டைம் கேரண்டி தான். வாங்கிட்டோம்னா அது நல்லா இருக்கும், காலத்துக்கு இருக்கும். பொதுவாக மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னா பிரைசிங் வேணும்னா கம்மியா இருக்குமோ தவிர்த்து ஆஃபர் அப்படின்ற அந்த பெர்சன்டேஜ் ஆஃபர்லாம் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. அது டைரக்டா இவங்க வந்து மேனுஃபேக்சரர்ஸ் டைரக்டா முதல்ல ரீட்டைல்கே வராது. கடைங்க இல்லைன்னா வந்து பல்க் குவான்டிட்டியா சப்ளை அப்படிதான் போகும். ஆனா இப்போ ஸ்ரீவாரியில வந்து நிறைய பேர் ரீட்டைலுக்கு வர்றதால ரீட்டைல் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கிள் பீஸ்னாலும் நாங்க அனுப்புறோன்ற ஆப்ஷன் வந்துட்டு நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் கொடுக்கறதே கிடையாது. பட் இவங்க கொடுக்குறாங்க, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. 20% வந்து எக்ஸ்ட்ரா ஆஃபர் கிடைக்கும் உங்களுக்கு நியூ இயர் வரைக்கும். அதனால சீக்கிரமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுல சைஸ் வரையும் நம்ம காமிச்சோம் இல்லையா? இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேன் இது மல்டி பர்பஸ் பேன் தான். பொரிக்கலாம், அவிக்கலாம். இதெல்லாம் ஹீட்டே வராது உங்களுக்கு. இந்த இடத்துல எல்லாம் ஹீட் வராது. நம்ம அப்படி அவசரமா தூக்குறப்போ இதுல ஹீட் வராம அப்படியே இருக்கும். ஆமா, இது எப்பவுமே நம்ம லேடிஸ் வேலை செய்யறப்போ காலையில அவசரமா தூக்கும். இந்த இடம் உங்களுக்கு ஹீட் வராம இருக்கும். ஆமா, சமைக்கிறவங்க அதெல்லாம் கஷ்டத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. கேமராமேன் வந்து பாக்குறாங்க, நீ எல்லாம் கிச்சன் பக்கமே போறதில்ல, சமையலை பத்தி பேசுற அப்படின்னு என்ன பண்றது. ஆனா அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சைஸ் இருக்குங்க. உங்களுக்கு என்னென்ன சைஸ் 18ல இருந்து எல்லாமே நம்ம கிட்ட 18ல இருந்து 32 சென்டிமீட்டர் வரை இருக்குது. சாஸ் பேன்ல சொல்றீங்களா? இல்ல, ஃப்ரை பேன்ல வந்து 28 வரை தான் இருக்கும். கடாயில வந்து 32 வரை இருக்குது. பிரியாணி பாத்திரத்துல வந்து 28. அதாவது 28லயே நாங்க ரெண்டு செய்வோம். மீடியம் ஒன்று, லார்ஜ் ஒன்று. இப்போ எல்லாருமே ஒரு சைஸ் தான் வச்சிருப்பாங்க. 26னா 7 லிட்டர் கெப்பாசிட்டி இவ்வளோதான்பாங்க. நாங்கள் வந்து 2 சைஸ் வச்சிருப்போம். அதுலேயே வந்து அகலம் ஜாஸ்தியாகவும் உயரம் கம்மியாகவும் ஒன்று உயரம் ஜாஸ்தியாகவும் அகலம் கம்மியாகவும் ஒன்று. நாங்கள் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால என்னென்ன வெரைட்டியில் பண்ணுனா அது கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக எல்லாம் செய்கிறது. அதனால வந்து பிக்கு லார்ஜ் ரெண்டுமே இருக்கும். இப்போ ஒரு சைஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் பிக் ஒன்று, மீடியம் ஒன்று, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் 28லயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க 28 வந்து 10 லிட்டர் தான் அப்படின்னு. அது வந்து நார்மலானது. 28னா இன்னர் டயா. இந்த இதுதான் இன்னர் டயா.
இந்த இதுக்காக வர்றது தான் இன்னர் டயா. இது அவுட்டர் டு அவுட்டர் எப்பவுமே வச்சுக்கூடாது. இது 28 சென்டிமீட்ரு. இந்த ஹைட்டு வந்து உங்களுக்கு 11 இன்ச் வரும். இது எல்லாமே வந்து அவங்க கூப்பிட்டாங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க. இப்போ ஆக்சுவலி என்னமோ சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் இருக்கு, என்ன சொல்றாங்கன்னே தெரியலன்ற மாதிரி. சமைக்கிறவங்களுக்கு தெரியும் அதெல்லாம், வாங்குறவங்களுக்கு இல்லைங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுதான் கேட்டுவாங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் அக்கா எது எடுத்தா எங்களுக்கு செட் ஆகுன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நாங்க வந்து ஒரு ஐடியா கொடுப்போம், 2 பேத்துக்கு இது போதுமா அப்படின்னு. அப்ப அவங்களே சொல்லுவாங்க, அக்கா எப்படிக்கா பர்ஃபெக்டா இருக்குது. இருக்கிறதுனால நாங்க இப்படி கண்ணுல பார்த்தாவே அந்த சைஸ் சொல்லிடுவோம். அந்த மாதிரி. ஓகே, அடுத்ததா இட்லி பாத்திரம் பார்க்க போறோம். இட்லி பாத்திரம் வந்து பொதுவா இப்ப நம்ம காமனா நிறைய மல்டி பர்பஸ் வந்து இட்லி பாத்திரம் காமிச்சிட்டு இருக்கோம். இன்னும் கூட ஒரு ஸ்டெப் மேல போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பாத்துடலாம். ஓகேவா? இப்போ நீங்க பாக்குறது இது எவ்வளவு இன்ச்? இது 28 சென்டிமீட்டர். 28 சென்டிமீட்டர். இது வந்து எப்படின்னா நம்ம வந்து இப்படி வச்சோம்னா சாப்பாடு தாளிக்கிறது, கிரேவி பண்றதுக்கு இது வச்சுக்கலாம். இனி ஒன்று நம்மளுக்கு இட்லி பாத்திரமா வேணும், பொதுவா கிச்சன் அடைக்காம இருக்கணும்னா இந்த மாதிரி மல்டி அதாவது ஸ்பேஸ் சேவிங் ராக்ஸ் மாதிரி ஸ்பேஸ் சேவிங் பாத்திரம் வந்திருக்குங்க. ஆமா. ஓகே, சோ இதுல வந்துட்டு 2 பெரிய பெரிய இட்லி ஊத்துற தட்டு இருக்கு. காமனா நீங்க இதை தான் யூஸ் பண்ணுவீங்க. காலையில வந்துட்டு இந்த மாதிரி இட்லி தட்டுல நீங்க பெரிய இட்லி ஊத்திக்கலாம். இல்ல எனக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கோ இல்ல குழந்தைங்களுக்கு மினி இட்லி தான் பிடிக்கும் அப்படின்னா ஒரு மினி இட்லி தட்டு வச்சிருக்காங்க, நீங்க அதாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு இடியாப்பம் இதெல்லாம் பிடிக்கும், இல்ல அவிக்கிறது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் தட்டு இருக்கு, நீங்க இடியாப்பம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்துட்டு இந்த டோக்லா செய்யணும் இல்லைன்னா தட்டு இட்லி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி 2 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 2ம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வித் லிட்டோட. ஓகே, ஸோ இதில் மினி இட்லியும் செய்யலாம், பெரிய இட்லியும் செய்யலாம், தட்டு இட்லியும் செய்யலாம், அதே மாதிரி இடியாப்பம் அவிக்கிறதும் செஞ்சுக்கலாம். மல்டி பர்பஸ் ஆல் இன் ஒன் இட்லி பாட்டு. இதுவுமே வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. அம்மா இதோட பிரைஸ்? இது வந்து நம்ம ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருந்தோம். இது ஆக்சுவலாகவே நீங்க வெளியில கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர்னால அவங்க 5000 சொல்லுவாங்க. சரி, அப்போ இப்போ வந்துட்டு கடை ரேட் நம்ம கொடுக்க முடியாதுன்றதால 3300 ரூபாய்க்கு இப்போ நம்ம கொடுக்குறோம். ஃப்ரீ ஷிப்பிங்லயே, ஃப்ரீ ஷிப்பிங்கோட. எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் வராதுங்க, ஒரு சில பாத்திரங்கள் மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். ஒரு பாத்திரம் 2 பாத்திரம்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவோம். பல்க் குவாண்டிட்டினா அந்த வெயிட் ஜாஸ்தியா இருக்கும்போது ஜெனரலா வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா இரும்புனாலே வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு பொருள் வாங்குறப்போ ஐயோ இவ்வளோ கொரியர் சார்ஜர்னா எல்லாரும் யோசிப்பாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், நீங்க பாதி நாங்க பாதின்னு போட்டுருவோம். அவங்க கிட்ட கொஞ்சம் மினிமம் நாங்க பாதி போட்டு ப்ரொஃபஷனல் கொரியர்ல எல்லாத்துக்கும் வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்டுடுவீங்க. ஓகே, ஸோ இன்னொன்று ஆஃபர்ன்றதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் டைம் ஆஃபர், நியூ இயர் வரைக்கும் தான் கிராப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ். கேஸ்ட் அயர்ன்மே நம்ம தான் தயாரிக்கிறோமா? ஃபவுண்டரியில நம்ம தயாரிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் முதல்ல வந்து நான் காம்போவை காமிச்சிடுறேன், அதுக்கப்புறமா மற்ற ப்ராடக்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த 4-in-1 காம்போ. இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் தோசை சுடுற தோசைக்கல், பனியாரக்கல், மினி ஊத்தாப்பம், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பச்சட்டி 9 இன்ச் ஆப்பச்சட்டி 9, இது எல்லாம் சேர்த்து இப்போ வந்துட்டு 1999க்கு கொடுக்குறீங்க இல்லையா? வெறும் 1999 ரூபாய்க்கு இந்த 4 செட்டுமே வந்துடும். ஓகே, ஆனால் இப்போ எனக்கு வெறும் ஆப்பச்சட்டி வேணும், இல்லை வெறும் வந்துட்டு ஸ்கில்லட் மட்டும் போதும், இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி பனியாரக்கல் வேணும், தண்டவாளக்கல் இருக்குது, தோசைக்கல்லே வந்துட்டு தண்டவாளக்கல் இருக்குது, இது வந்து பேப்பர் ரோஸ்ட் வர கல். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். பட் இப்போ நம்ம இந்த நியூ இயர் வரைக்கும் காம்போவாக இதில் 4மே வந்துட்டு வெறும் 1999க்கு கொடுக்குறோம். பெஸ்ட் ரேட்டு, சூப்பரான ரேட்டு. ஆனால் நார்மலாக இந்த காம்போ வராது. ஓகேங்களா? நியூ இயர் வரைக்கும் தான் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே சாஸ் பேனு, கடாயி, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கில்லட்ஸு, இன்னொன்று என்னங்கம்மா இது என்ன வந்து இது வந்து காஸ்ட் அயர்ன் தோசைக்கல். இதில் என்ன நம்மக்கிட்டன்னா பணியாரத்தில் வந்து பின்னாடி ஃப்ளாட்டாக இருக்கும். பொதுவாக நம்மளுக்கு ஒரு கம்பி மாதிரி இருந்தால் அடுப்பில் வச்சு பணியாரம் எடுக்கிறப்போ அது ஆடிட்டே இருக்கும், ஈவனாக தீ பரவாது. நம்ம இப்படி ஃப்ளாட்டாக கொடுக்குறப்போ 2 யூஸ் ஆகும். ஒன்றும் இண்டக்ஷன்லேயே வச்சுக்கலாம், இல்லை நம்ம இந்த இதுலேயும் வச்சுக்கலாம். இப்போ வந்து வெளியில் போய் தங்கி படிக்கிறவங்களாம் கேஸ் வச்சுக்கிறது இண்டக்ஷனில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களும் இது எல்லாமே இண்டக்ஷன் பேஸ்டு தான். உங்களுக்கு இண்டக்ஷனே வச்சுக்கலாம், இதுலேயும் வச்சுக்கலாம். இதுலேயே 3 இருக்குங்கன்னு, அதாவது உங்களுக்கு 7 குழி, 9 குழி, 12 குழி, உங்களுக்கு 3 வெரைட்டி இருக்குது. இப்போ ஒரு பெரிய ஃபேமிலிக்கு 12 குழி வேணும், இல்லை நாங்கள் 2 பேர் தான் அப்படின்னா 7 குழி எடுத்துக்கலாம், 9 குழி எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்ததான் மல்டி பர்பஸ் ட்ரே. ஓகே, ட்ரே வந்து இப்போ இது ஆன்லைன் ட்ரெண்டிங் தான், இதில் நம்ம தனியாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ரேட் வந்து மேட்டர்.
அம்மா இப்போ இது என்ன மாதிரி எல்லாம் தயாரிக்கிறீங்க? இது வந்து ட்ரே இந்த மாதிரி தயாரிக்கிறோம். இது ஒவ்வொன்றுமே 12.5 கிலோ வெயிட் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு கடைக்கு போகிறோம் 5 கிலோ தான் சொல்லி வாங்க முடியாது. ஒரு 7 கிலோ வாங்கிட்டு வந்தாலும் இதில் போட்டுக்கலாம். இது ஒவ்வொன்று ட்ரே கீழே வந்து நாங்கள் ஒரு பீடிங் கொடுத்துருப்போம். ட்ரே வந்து வெயிட் ஆனால் இப்படி தொங்கிரும். அது எங்களுக்கு தெரியும் மேனுஃபேக்சருக்கு. அதனால அதுக்கு எல்லாத்துக்குமே பீடிங் கொடுத்துருக்குறோம். அதனால இது நல்லா கெட்டியாக வெயிட்டாக இருக்கும். நீங்கள் கிச்சன்லேயே வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்கன்னா டாய்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க, அதிலே வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து 3 ரேக் வந்து 5 ரேக் வந்து உங்களுக்கு 3100 ரூபா தான் கொடுக்கும். 5 ரேக் 3100 ரூபா. ஆமா, 4 வந்து உங்களுக்கு வந்து 2800 ரூபாய் வரும். 3 வந்து 2600 ரூபாய் வரும் மேடம். எல்லாத்துக்குமே ரொட்டேட்டபிள் வீல் கொடுத்துருக்கு. நம்ம எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். வீல் வந்து உங்களுக்கு கீழே அந்த இப்போ 30 கிலோ 5 ரேக்குனா 25 கிலோ போடுவோம் இல்லைங்களா? 5 ஒரு ரேக்குக்கு 5 கிலோ நாங்கள் சொல்றது 25 கிலோ தாங்குற மாதிரி நல்லா கெட்டியான வீல் கொடுத்துருவோம். நீங்க எங்கே ஆன்லைன்ல கேட்டாலும் புக் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பீசஸ் இருக்கு. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பார்பிக்யூ ஸ்டவ்ஸ்ல இருந்து அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஹோம்க்கு தேவையான வெசல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இவங்க கிட்ட ஓனா மேனுஃபேக்சர் பண்றாங்க. இன்னும் நிறைய இருக்கு, நாங்க காட்டல, ஏன்னா டைம் ரொம்ப ஜாஸ்தியா போயிடும் அப்படின்றதால. சிங்கிள் பீஸும் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா மல்டி காம்போவாகவும் வாங்கிக்கோங்க. காம்போ எடுத்தீங்கன்னா இந்த டைம் நல்லது, ஏன்னா நியூ இயர் வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே வந்துட்டு நான் ரீல்ஸ் நிறைய வந்துட்டு நம்மளோட இன்ஸ்டா பேஜ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல வேணும்னா நான் இன்ஸ்டாவோட லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதுல போய் பாருங்க. தனித்தனியா எல்லாமே என்னென்ன காம்போஸ் போட்டிருக்கோன்னு நான் டீடைல்டா மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த பேஜை நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். ஷாப்போட அட்ரஸ், அதாவது இந்த ஃபேக்டரியோட அட்ரஸ் எல்லாமே நான் டீடைல்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.